ஹலோ மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல். இப்ப நம்ம திருவண்ணாமலை பார்ட் 2 வீடியோ தாங்க இருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. காலையிலேயே அம்மா, அப்பா, அத்தை எல்லாம் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டாங்க. நாங்க லேட்டா தான் எந்திரிச்சோம். எல்லாம் மொட்டை மாடியில தூங்கிட்டு இருந்தோம். மழை பெஞ்ச உடனே எல்லாம் கீழே வந்து படுத்துட்டோம். அதான் ஒழுங்கா தூக்கமே இல்ல. செல்லப்பாண்டி ஒரு ஹாய் சொல்லு. அதோ இருக்கானே அவன் தான் என் தம்பி. எங்களுக்காக தான் இளநீ கட் பண்ணிட்டு இருக்கான். நான் தான் காலையிலேயே பொறுப்பா எழுந்திரிச்சேன். யாருமே எந்திரிக்கவே இல்லை. Hi. Good morning. Hi, good morning. கடைசியில் என்ன இளநீ பொறுக்க விட்டாங்க. நேற்று வரைக்கும் எங்கேயும் வெளில போகிற பிளான் கிடையாது. இங்கே பக்கத்துலேயே காடு இருக்குது. அங்கே போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் பிளான் இருந்தது. பட் திடீர்னு பிளான் சேஞ்ச் ஆனதால காலையில் எல்லாரும் எழுந்துச்சி வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. காலையில் காஃபி குடிங்க நிறைய எழுப்பி விட்டு வந்தேன். யாரும் வரல. இளநியை பார்த்தோன்னே எல்லாம் லைனாக எழுந்துச்சி வராங்க பாருங்கள். இப்போ வந்து காலைல இட்லி கறி குழம்புக்கு வெங்காயம் தக்காளி அரைஞ்சிட்டு இருக்காங்க அம்மாவும் அத்தையும். இங்கே எல்லாருக்கும் லைனாக என் தம்பி இளநீ கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா ஒருத்தருக்கா. இளநீ குடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. அது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இளநீ குடிக்கிறப்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. இங்கே ஸ்டால்லேயே குடிச்சு அங்கே வாய் வச்சு குடிக்கிறப்ப மேலெல்லாம் ஒட்டின்னு எல்லாம் மாறி மாறி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். என்னையும் என் தங்கச்சின்னா வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்ததுதானா. என்னவா பண்ற? அது வந்து ஸ்டார் இல்லையா? இடிக்குதா மூக்கு. மூக்கு பேசாத. அந்த மூக்க கைட்டி வச்சு தான் முடியா. ரொம்பட கப்பு. நைஸ். குட் ஜாப். நல்லா இருக்கு. குட் ஜாப். குட் ஜாப். குட் ஜாப் அவனை பத்தி என்ன சொல்லுங்க. இது குழந்தைங்களுக்காக தொட்டில் கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் தான் ஆடிட்டு இருந்தோம். இளநியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வழுக்கையை சாப்பிட்டு இருந்தோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கறி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பிரியாணி செய்ய வேண்டியது தான். அங்கேருந்து செம்பருத்தியை பிடிச்சி எங்கள் அத்தை எங்கள் எல்லா கார்லையும் வச்சு விட்டுருந்தாங்க. இதான் காதில் பூ வைக்கிறது. அப்படி வச்சு நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னு காலைல கடன்னு இட்லியும் கறி குழம்பையும் சாப்பிட்டு மதியானத்துக்கு பிரியாணிக்கு ரெடி பண்ண போயிட்டோம். ஏன்னா வெளில போகணும்னு சொல்லியிருந்தோம் தான் அதுக்காக. ஒரு பக்கம் அம்மா கறியை க்ளீன் பண்ண, அத்தை வெங்காயம் தக்காளி அரைஞ்சிட்டு இருந்தாங்க. நானும் அஜயும் புதினா கிள்ளிட்டு இருந்தோம். இளவரசி இஞ்சி பூண்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தா. அப்படியே ஆளுக்கு ஒரு வேலையை எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. இன்னைக்கு கிராமத்து சமையல் பாக்குறோம். ஸ்பெஷல் எண்ணெய் ஊத்த போறாங்க என்னுடைய ஜூனியர். இருந்ததுலேயே இவங்க தான் ஹைலைட்டு. நாங்கள் பிரியாணி செய்கிற வாசனை அவங்களுக்கு வரைக்கும் போயிடுச்சு போல. ஆனால் எங்கள் வீடு தேடி வந்துட்டாங்க. ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அம்மா அப்பா குழந்தை அப்படின்னு 3 பேர் இருந்தாங்க. அது என்ன சாப்பிடுது? அது பாப்பாலியா? குரங்கு பாப்பாளி சாப்பிட்டு நிற்கு. பிரியாணி செய்கிற வீடியோ நான் ஃபுல்லாக போடல, கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுவும் போட்டால் தான் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே மாறி மாறி சமைச்சிட்டு இருந்தோம். அந்த அடுப்பு ரொம்ப சின்னதாக இருந்ததாக ஆடிக்கிட்டே இருந்தது. அதனால் இந்த பெரிய அடுப்பில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து போன்லெஸ் சிக்கன் 65க்கு. ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 65 பொழிக்கவே ஆரம்பிச்சாச்சு. காட்டுங்க டேஸ்ட் பார்த்து. ஏதாவது போடணும் போட்டுக்கலாம்.
சரி சொல்லு டக்குன்னு போலாம் 11 மணிக்கு வர சொல்றா. வீட்டில் சேர்த்து வந்துட்டோமா நல்லா இருக்கு. போட்டு அதாவது கைஸ் பாத்தீங்களா இப்போ 65 நம்மளுக்கு இது வந்து பார்த்தா நல்லா மொறு மொறு வந்துக்குது பாருங்க. இங்கே பாருங்க பிளடி ஸ்பீட் இதுல இது குட் ஜாப் மூட போகிறேன் குட் ஜாப் நல்லா இது குட் ஜாப் கைஸ் பை பை மட்டா அருமையா வந்திருக்கு. சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இது. உப்பு ஜாஸ்தி. என்ன இப்போ உப்பு ஜாஸ்தியாக போட்டியாமே? லெமன் புளி பெப்பர் பழம். ஆளாளுக்கு சாப்பிட்டு பார்த்து செஃப் டாமு வெங்கட்பத் சார் மாதிரி ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்ததால நான் பொறுமையாக தான் சாப்பிட்டேன். அப்படியே இந்த குழந்தை நல்லா பார்த்துக்கோங்க, அப்படியே இந்த குழந்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இல்லை. அங்கே போனது 19 கிட்ஸ் சாக்லேட், அந்த ஜெல்லி, புளிப்பு மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக நெய்யும் கொத்தமல்லி புதினா சேர்த்து கலர்னப்பா நெய் ஊற்றி கலர் இருக்கு. லெமன் புளிச்சாங்களா இல்லை இல்லை பாப்பா. அவ்வளோ கலனாதான் போட்டு வராது அதை பிரியாணி ரெடி, ரோஸ் மில்க் ரெடி. 65 வந்து பொரிக்க முடியே கால்வாசி காலி ஆயிடுச்சு. மீதி இருந்ததை மட்டும் எடுத்துக்கிட்டோம். கேப்பில் நாங்கள் எல்லாருமே ரெடி ஆயாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வண்டி வந்துருச்சு, கிளம்ப வேண்டியது தான். இந்த வெயிலில் இந்த வண்டியில் தான் நாங்கள் போக போகிறோம். நடுவில் வாய்ஸ் வரும், மீதியெல்லாம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓனர் வண்டி ஓனர் ஏ குமரா ஒரு பிரேக் அடி. ஹாய் வண்டியில் போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னு அப்புறம் சொல்லுவோம். யூடியூப்ல போடணும். எல்லாம் ஒரு ஓ போடுங்க பாப்போம். ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாட்டு போயிட்டு இருந்தோம். நடுவில் போலீஸ் இருந்தாங்க. அப்படியே நாங்கள் எல்லாருமே நல்ல புள்ளமே நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய வீடியோஸில் பாட்டு சவுண்டோட காற்று சவுண்ட் தான் அதிகமாக இருந்தது. அதனால் நிறைய வீடியோஸ் போட முடியலை. பட் காற்று இருந்ததுனால தான் வெயில் தெரியல. அது தெரியுது பார்த்தீங்களா, அதான் பருவடை மலை. நெக்ஸ்ட் டைம் வந்தால் பிளான் அங்கே தான் போகணும், நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் யாரெல்லாம் பருவடை மலை போயிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நம்ம ஹைவேஸில் போயிருந்தோம். இப்போ ஊருக்குள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் அப்படியே ஊருக்குள்ளே வந்த உடனே சினிமாலாம் காமிக்காம 2 சைடும் மரம், நடு ரோடு அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. கடைசி வரைக்கும் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லவே இல்லை. அது தெரியுதே, அதான் டேம். அங்கேருந்து ஆற்று தண்ணி போகும், அங்கே போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் ஒரிஜினலாக வந்தது டேம்க்கு இல்லைங்க, நாங்கள் ஃபால்ஸ் இருக்குன்னு தான் வந்தோம். பட் அந்த ஃபால்ஸில் தண்ணி இல்லை. அதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிச்சிருப்பேன். பட் நாங்கள் வந்து பல்பு தான் வாங்கணுமே, ஏன்னா ஆற்றுலேயும் அந்தளவுக்கு தண்ணி கிடையாது. பட் இந்த வியூஸ்க்காக எங்கள் மனசை நாங்களே தேட்டிக்கிட்டோம். அங்கே தண்ணியில் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சமாவது தண்ணி இருக்காதா அப்படின்னு எல்லாம் அவளோட ஓடணும்.
இங்கே மலை பகுதின்றதுனால நிறைய வாழை மரம் கம்பு அப்படிலாம் போட்டிருந்தாங்க. வண்டி அதுக்கு மேலே கீழே இறங்காதால நான் அங்கேயே நிறுத்தியாச்சு. ஆற்றுல கொஞ்சமாக தண்ணி இருந்ததுங்க, ஆனால் குளிக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் அழுக்காக இருந்தது. இதோ பாருங்க மக்கள், இவ்வளோ தான் தண்ணியே இருந்தது. லைட்டாக அப்படியே எல்லாம் கால் மட்டும் நினச்சிக்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. மேலே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை நம்பியும் போனோம். அங்கேயும் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, லொக்கேஷன் எடுக்கலாம்லாம். பாய். இந்த பார்க்கை நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. இங்கே தான் நாங்கள் ஒரு சம்பவம் பண்ணோம். கீழே டேம்லேருந்து மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போனோம் இல்லையா. அந்த வழி வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கவே. 2 சைடும் மலை, நடு ரோடு அப்படின்றப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தண்ணி தான் கீழே அந்த ஆற்றுல கொஞ்சமாக போகுது. நாங்கள் கீழே கேட்கும்போது 7 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. கொஞ்சம் மேலே போனது 9ன்னாங்க. அதுக்கப்புறம் 12 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. பட் அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போயுமே தண்ணி இல்லை மக்களே. நாங்கள் கீழே 2-3 பேர்கிட்ட கேட்டோம், எல்லாருமே தண்ணி இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் மேலே போய் நாங்கள் பல்ப்பு தான் வாங்கிட்டு வந்தோம். அன்றைக்கி எனக்கு நேரமே சரியில்லை போல். அன்றைக்கி இல்லை, நாங்கள் வந்த டேம் இதுதான். நான் ஒரு பார்க் சொன்னேன் இல்லையா, அந்த பார்க்கில் தான் நாங்கள் ஃபைனலாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டோம். இவ்வளோ சோகத்துலேயும் நாங்கள் ஹாப்பியாக இருந்ததுக்கான காரணம் இளையராஜா சார் சாங் தான். அதே மாதிரி கிளைமேட்டும் எங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுச்சுங்க. நாங்கள் கிளம்புறப்ப எவ்வளோ வெயில் இருந்ததும் நீங்களே பார்த்தீங்க. பட் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட் அப்படியே இருட்டிட்டு வந்தது. நாங்கள் அப்படியே பெட்ஷீட்டு பாயெல்லாம் வச்சு சாப்பிட உட்காந்துட்டோம். நான் எனக்கு பிரியாணி தான் முக்கியம், சாப்பிட உட்காந்துட்டேன். பட் அவங்கெல்லாம் பார்க்கில் போய் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. என்னதான் நம்ம எலும்பு மாடு மாதிரி வளர்ந்துருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த சைல்டிஷ் பிஹேவியர் வெளில வரதான் செய்யுது. நாங்கள் சாப்பிட உட்காந்துதான் விளையாடிட்டு இருந்தோம். அவங்களும் சாப்பிட வந்துட்டாங்க எல்லாருமே. நாங்கள் கொண்டு வந்த பிரியாணி எங்கள் வீட்டு இளவரசி தான் எங்கள் எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டா. நாங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி எல்லாருக்கூடயும் உட்காந்து சாப்பிட்றப்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேம் மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போயிட்டோம். அந்த வியூவே ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, இதுதான் நான் சொன்ன வியூ. இன்னும் தண்ணி நிறைய இருந்தால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும். பட் தண்ணி கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் கேமரா கொஞ்சம் செட்டிங்ஸ் மாட்டி எடுக்கலான்னு எடுத்தோம். இதுவும் நல்லா இருந்தது பார்க்க. அப்படியே மாறி மாறி எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஊஞ்சல், சர்க்கஸ், சீசா அப்படின்னு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு. ஃபால்ஸ் எல்லாம் நம்ம எதையாவது என்ஜாய் பண்ணிட்டு போனோம் இல்லையா. அங்கே ஒரு மெமரிஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம நினச்சது நடக்கிறதுனால கிடைச்சதை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். நாங்கள் எல்லாருமே லொக்கால எங்கள் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாரையும் எங்களை சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க. நான் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஃபால்ஸை காமிக்கிறேன்னு சொன்னேன்ல மக்களே, அதான் இந்த ஃபால்ஸ் தான். அது வெறும் பாறை மட்டும் தெரியல இல்லையா, அதான். கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே வானத்தில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னு கேட்குறப்ப அந்த சைடில் மழை பெய்யறதுனால அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல வேளை நாங்கள் இருந்த வரைக்கும் மழை பெய்யல, எல்லாம் நடந்து தான் போயிருக்கணும். நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போவோம். எங்கள் கொல்லிக்கு போயாச்சு. ஏன்னா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸில் குளிக்க தான். அதை பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.
அந்த டைலாக்